ஹாய் ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. டேய் கோணி விட்டுச்சு. காவிச்செல்லியா. ஆமா. என்னம்மா நீ பல்லெல்லாம் அடிச்சிட்ட? ஆமா. இப்படி தண்ணம் தருவீங்களா? பல வல்லம். சரி செல்லும். வாழ தண்டாட்டம். வாழ தண்டாட்டம். வெள்ளி பிண்டாட்டம். ஒருத்தி மடியில கிட்டமா இருக்கு. ஓடி பேதான் என்ன? என் பேரா? ஆமா. என் பேர் சொல்றேன். நீ கரெக்டா மூணே எழுத்து தான். சொல்லு. சொல்ற அப்படியே பிடிச்சியா? என்ன பேரு? என்ன? என்ன? செத்த. செத்த. ஓலை கட்ட. இல்ல பணங்கட்ட. நீ எப்படி கூப்பிடுறது? அதான் மூணு கேதி என்ன செத்த ஓலை சொல்லு. அதே என்ன செத்த? சொல்லு. போகட்டும். என் பக்கத்துல இருக்கிற உன் பேர் செல்லம். அடுத்த வரிக்காது சாமி. போகட்டும். என் பக்கத்துல இருக்கிற உன் பேர் செல்லம். ஏமா எனது பேர் செல்லம் சொல்றீங்க. சரி ஏமா என்னப்பா இன்னைக்கு இந்த நேரம் இருக்கு நாளைக்கு பேசலாம். சரி ரைட். ஆமாம்மா. சுப்பிரபாதம். என்னப்பா கௌசல்யா வீட்டுக்கு போயிட்டா சோரா ஒரு கிராமருக்கு தங்களா கண்ணீரில் அங்கோ பையனோட காவிகளை கட்டுவாயும் அபாயத்தை மனாச்சிட்டு ஆசைன்னு மணி அடித்து சென்னும் போ செய்து இந்த கூடி இருக்கும் பெரியாரோடைய இருவரி திருநாமங்களை என் திறமையை கொண்டே மணக்கம். அது மட்டுமல்ல நம்மளுக்காக வெள்ளாளப்பட்டி சேர்ந்த வெள்ளாளப்பட்டி சேர்ந்த அண்ணா செல்வன் அவர்கள் நம்மளுக்காக அரும்பாடுபட்டு இந்த நாடக கலையை முன்னேற்ற வேண்டும் என்று நினைத்து மனதில் ஒரே மன்னனை இணைத்து நம்மளுக்காக அவர் யூடியூப் சேனல் எடுக்க வந்திருக்கிறார். அவர் குடும்பமும் வாழையடி வாழையாக நோயற்ற வாழ்வும் ஒரு வெற்றி சொல்லுமாக அம்மம்மா அவன் குடும்பம் வாழ வேண்டும் என்று. அது மட்டுமல்ல நம்ம நாடகத்தை பார்க்க வேண்டாம். ஆமா நாடகத்தை பார்க்க வேண்டாம். எங்களது நாடகம் பார்க்க வேண்டும் என்றால் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய நாடகம் ஆடி இருக்கிறோம். சின்ன பெரிய நாடகம் ஆடிக்கிறோம். ஆமா நிறைய நாடகம் ஆடி இருக்கிறோம். ஆமா பார்க்காத போது கூட அதில் பார்த்துக்கலாம். ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் சொல்லுங்க. செல்வம் கிராமிய தெருக்கூத்து வீடியோ சொல்லி யூடியூப் டைப் பண்ணீங்கன்னா பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நாடகம் வந்து சேரும். ஆதரவு கொடுங்க. எங்க நாடகம் மட்டும் இல்ல அனைத்து நாடகமும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எல்லாமே பார்க்கலாம். தயவு செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி நம்ம செல்வனுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல என் ஆனா அப்பமாரும் என் அரும்பெரு தாய்மாரும் என் அக்கா தாய்மாரும் என் மாமன் மைத்திரனும் நம்மளுக்காச்சும் நன்கொடை அளித்தார்கள். அவங்க குடும்பமும் வாழையடி வாழையாக நோயற்ற வாழ்வும் ஒரு வெற்றி சொல்லுமாக ஆடை போல் நடையும் குதிரை போல் ஓட்டமும் எளிமை தங்கனை எதிர்க்கிறபடிக்கு அம்மா இந்த கோமாளி பட்டவர் தன்னைக்கவர் எப்படி வந்தவர்கள் அவங்க குடும்ப ராமரை பிரார்த்திக்க வணக்கம். நான் யார் தெரியுமா? யாருமா சொல்ற வாடி நிக்கிற மாதிரி கோமாரி எங்கட பார்த்து எப்படியா பையனடா யாரும் நல்லா இருக்குது. அப்படி தடவை பாப்பா ஒரு கோமாளினா ஒரு வாயில அடுத்து வச்சு கத்த மாதிரி அவ்வளவு பையா என்ன பாக்குறது
வாங்க ஓய் அண்டர்ஸ்டாண்ட் வீக்கா இருக்குல்ல என்ன கீழ்ப்பல்ல இங்க வா ஆ மச்சவடி வலகி மச்சவழி வலி அச்சமில்லாத ரூபி மாயன் தனக்கு தேவி சாயல் உடைய மங்கை ஆ என் பேரு மங்கலட்சுமி ஏம்மா என்னப்பா உனது பேரு மங்களலட்சுமி என்று சொல்கிறாயே ஆ, நீ எந்த நாட்டை ஆண்டு வராய் உனக்கு மூளை இருக்குது அந்த சுப்பரபாட்டில் நிறுத்துறீங்களா இப்ப என்ன பண்றீங்க டேய் ஆனா தேடல் ஆஃப் பண்ணு ஹூ. ஆமாமா ரேடியோல என் பேர் ஆதிலட்சுமி ஆகிறதும் ஆ நான் எந்த நாட்டு ஆண்டு வருகிறேன் என்ன நாடு நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் இது சொல்றாவா அம்மா நான் ஆண்டு வரக்கூடிய அந்தவரோ நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யமோ சரி வைகுண்டம் எடுத்து சொல்லலாம் ஏமா வைகுண்டத்தை ஆண்டு வர சொல்றீங்க அல்லது நம்ம சங்கிரி இருக்குதா இல்ல வைகுண்டம் மகன் அடிக்கணும் ஆ உடைய பல்லு 16 விட்டு போய் தாயடி ஏமா வைகுண்டம் ஆ அல்லது தங்க துபாரகை சங்கத்து பாருங்க எங்க நாட்டுக்கு இருப்பது ஏமா 2 பேர் உள்ள நாட்டுல வாழ்ந்து வரீங்க கை காண போயிடும் எப்படி போயிடும் அப்படி இப்படி அப்படி வைகுண்டமாக இருந்தால் நீ எப்படி பிறந்த தங்க துபாராக இருந்தால் அம்மம்மா நீ எப்படி பிறந்த நான் யாரை மாலையிட்டேன் மாலை தீர்த்த மணவான் பேர் என்ன சொல்லவா அப்படி 2 பேர் அம்மன
இருக்கு சொல்லுமா ஏய் பங்காளி தாலி தீர்த்த கணவர் பீரோ வைகுண்டத்தை ஆளக்கூடிய தங்க துவாரகை ஆளக்கூடிய அந்த அரிகர்ஷ்ட மாயவருக்கு திருமணம் செய்தார். அரிகிருஷ்ண மாயவனை திருமணம் செய்து பாக்கியம்மா கட்டோளமா தேடு அடிக்கலாம் அப்படியா சரி இருக்கட்டும். அம்மா அப்படி அவரை திருமணம் செய்தாலும் அம்மம்மா காலையில இருந்தோடு எனக்கு என்ன தொழில் தெரியுமா? நந்தவன குளக்கரைக்கு சென்று சில தானமலை முடித்து என் கணவருக்கு வாதம் செய்யக்கூடியவர் இருந்தாலும் அது சமயம் நான் ஏன் தெரியுமா என்னப்பா அம்மா ஏதென்று தெரியவில்லை. உன் கணவர் அதிசீக்கிரமா இருந்தார். ஓடியோ என் தங்க சிலைய அது வேண்டி இன்ன வரைக்கும் சொல்லாம இருந்தா ஓடி போயிருவேன். போலாமா போலாம் பைக்கு